அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் கமெண்ட் பகுதியில் பிரதோஷத்தை பற்றி ஒரு சிறப்பு காணொலின்னு போடுங்க ஏன்னு கேட்டிருந்தீங்க. பிரதோஷத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த பிரதோஷம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்திர தேவன்கிட்ட ஆரம்பிக்குது. இந்திர தேவன் அவருடைய இந்திர பதவியை அடைஞ்சு அவர் மிகப்பெரிய சந்தோஷத்தோட வீதி உலா வராரு. அப்போ எல்லாரும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. துர்வாச முனிவர் அவர் பங்குக்கு அவர் ஒரு மாலை சிறப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு வராரு. அவர் பூலியை கோர்த்து எடுத்துகிட்டு வராரு. துர்வாச முனிவர் மிகப்பெரிய கோபக்காரர். எதுக்கு எடுத்தாலும் சாபத்தை வழங்கக்கூடிய ஆள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் துர்வாச முனிவர் இன்னும் கோபம் அடங்கலையான்னு நிறைய காணொலியில் கூட திரைப்பட காணொலியில் பார்த்துருப்பீங்க. அதுமாரி அவர் மிகப்பெரிய கோபக்காரர். இந்திர தேவன் அவரோட மாலையை வாங்குறாரு. துர்வாச முனிவர் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அமைதியை எடுத்து அவரோட யானையோட முதுகு மேலே, அதாவது அந்த ஐராவத யானையோட யானை வெள்ளையா இருக்கு. அந்த ஐராவத யானையோட முதுகு மேலே வச்சுறாரு. அந்த யானை எது நம்ம முதுகு மேலே இருக்குன்ட்டு அந்த மாலையை எடுத்து பிச்சு போட்டுருது. இதை தூரமாக இருந்து துர்வாச முனிவர் பார்த்துடுறாரு. இந்திரதேவா நில்லு, அப்படி சற்று நில்லு அப்படின்னு கூப்பிட்றாரு. இந்திரதேவனும் அப்போதான் பார்க்குறா, ஐயோ துர்வாச முனிவரா அப்படின்னு பார்த்துட்டு இறங்கி வர ஐராவத யானை மேலேருந்து இறங்கி ஐயா சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நீ எனக்கு மரியாதை கொடுக்கலாலும் பரவாயில்லன்னு துர்வாச முனிவர் கேட்க ஆரம்பிக்கிறார். நீ எனக்கு மரியாதை கொடுக்கலாலும் பரவாயில்ல இந்திரதேவா, இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செஞ்சுட்டிய. நீ பெரிய இந்திர பதவி அடைஞ்சதுனால, மிகப்பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரங்கிறதுனால என்னை அவமானப்படுத்திட்ட. அதனால இந்த செல்வம் இந்திர பதவி எல்லாத்தையும் இழந்து நீ தனிமையாக இருக்க போற, நஷ்டம் அடைஞ்சு எதுவும் போக அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது சாபட்டுறார். அந்த நிமிஷத்துலேருந்து அந்த பதவி அவரோட செல்வம் எல்லாம் அந்த இடத்துலயே மறைஞ்சு போயிடுது. இதனால் மிகப்பெரிய வருத்தம் அடைஞ்ச இந்திரதேவன் நேரடியாக சிவபெருமான்கிட்ட போகிறார். நம்மளுடைய பரம்பொருள் சிவபெருமான்கிட்ட போகிறாரு. சிவபெருமான்கிட்ட போய் நீங்கள் கொடுத்த பதவி இதெல்லாம் பறி போயிடுச்சு, நான் இப்படி போயிருந்தேன், துர்வாச முனிவர் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு, நடந்ததை அப்படியே சொல்கிறார். அதனால் துர்வாச முனிவர் பண்ணது தவறு, நீ பண்ணது என்ன பண்ண முடியும், அதுக்கான நிவர்த்தி ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நேரடியாக விஷ்ணு பெருமான்கிட்ட போங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க, அந்த பதவி திரும்ப பெறத்துக்கு அவர் வழி செய்வார், விஷ்ணு பெருமான் செய்வாருன்னு சொல்கிறார். விஷ்ணு பெருமான்கிட்ட வைகுந்தத்துக்கு நேராக இந்திரதேவன் போகிறார். என்ன பண்ணுறது, இது நம்ம வழி என்ன பண்ணுறதுன்னு விஷ்ணு பெருமான்கிட்ட கேட்குறாரு. விஷ்ணு பெருமான் என்ன பண்ணுறாரு, ஆழ்கடலில் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறதாகவும் சாகாவரம் கொடுக்கக்கூடிய அமிர்தம் இருக்கிறதாகவும் இந்திரதேவன்கிட்ட சொல்கிறாரு. இதை நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட இந்திர பதவி உங்களுக்கு கிடைச்சிடும், உங்களுக்கு சாகாவரமும் கிடைச்சிடும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நம்முடைய பரம்பொருள் விஷ்ணு பெருமான் சொல்கிறார். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போய் கேட்க, அதுக்கு நாம் ஒரு மந்திர மலையை எடுத்துக்கணும். வாசிக்கு பாம்பு, அதாவது நம்முடைய சிவபெருமானோட மகதான் அந்த வாசிக்கு பாம்பு. வாசிக்கு பாம்போட இது துணையும் தேவை. மந்திரமலை எடுத்துட்டு அசுரர்களோட, அதாவது பரம எதிரி, யாருக்கு, இந்திரதேவனுக்கு பரம எதிரி அவங்களோட உதவியும் தேவை. அவங்ககிட்டலாம் நீ போய் கேட்டு அவங்களோட உதவியெல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு பெருமான். இந்திரதேவனும் போயிட்டு அசுரர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அமிர்த கலசத்தை நம்ம எடுத்துக்கலாம், ஆழ்கடலில் இருக்குது, அதை யாருக்கு பாதியாக நம்ம எடுத்துக்கலாம், சரிசமமாக பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இந்திரதேவன் அசுரர்கிட்ட சொல்கிறாங்க. அசுரர்களும் நம்ம சாகாவரம் பெற்றுருவோம். இந்திரதேவனே சொல்கிறாங்க, இந்திர பதவியில் பாதி கிடைக்கணும்னு அசுரர்கள் கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறத மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்திரதேவன் அசுரனையும் கூட்டிகிட்டு வர. அப்படி ஒரு பக்கம் தேவர்கள் இந்திரதேவனுக்காக தேவரும் உதவி செய்கிறாங்க. இந்திரதேவனை இங்கே ரெண்டு பேர்த்தையும் ஒரு பலமாக திரட்டிட்டு வராங்க. இந்த மலையை கடையிறதுக்கு மிகப்பெரிய பலசாலிகளையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு மந்திர மலையை மத்தா பயன்படுத்துகிறாங்க. அந்த மலையை கடையிறதுக்கு, அந்த மலையை கொண்டு போய் கடலை கடையிறதுக்கு மந்திர மலையை மத்தா பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு கயிறு வேணும் இல்லையா, அதுக்கு வாசிப்பாங்க கயிறா முடிகிறாங்க. முடிஞ்சு அதோட அந்த ஆழ்கடலை கொண்டு போகிறாங்க. ஆழ்கடலில் அந்த மந்திர மலையை வச்சு என்ன பண்ணுறாங்க, பாம்பை, அதாவது வாசிக்கு பாம்பை அந்த மந்திர மலையை சுற்றி முடிச்சுக்கிறாங்க. தலைப்பகுதி பக்கம் அசுரர்கள் நிற்கிறாங்க, வாழ்பகுதி பக்கம் நம்ம தேவர்கள் நிற்கிறாங்க. இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கடையிறாங்க. மந்திர மலையை இப்படின்னு கடையிறாங்க. கடையும் போது அந்த மந்திர மலை உருகிட்டு கடலுக்குள்ளே போயிடுது.
அதை வந்து இதை பார்க்குறாரு, விஷ்ணு பெருமான் பார்க்குறாரு. இந்திரதேவன் வருத்தத்தோட இப்படி நடக்குது ஐயா அப்படின்னு அழுகுறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். விஷ்ணு பெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த மலைக்கு அடியில் கூர்ம அவதாரம்னா ஆமை வடிவத்தில் அந்த மந்திரமலையை தாங்கிடுறாரு. அந்த கடையிற மாதிரி அந்த மந்திரமலை கடையிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆமை உருவத்தில் போய் அந்த மந்திரமலை இப்படி உருவும்போது ஆமை வடிவத்தில் அடியில் போய் நின்றுக்கிறாரு. ஒரு பக்கம் வழக்கம் போல கடையிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அசுரர்கள் தலைப்பக்கம் கடையிறாங்க, இவங்க வால் பகுதியில் கடையிறாங்க. 2 பேரும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல யார் தோன்றாங்க, மகாலட்சுமி தோன்றாங்க. மகாலட்சுமி, காமதேவன் இவங்கெல்லாம் வெளியில் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மகாலட்சுமியை நம்ம பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவத்தையே திருமணம் செஞ்சுக்கிறாரு. மற்றதெல்லாம் இந்திரதேவனுக்கு போயிருக்கு. அந்த செல்வம் எல்லாம் இந்திரதேவன்கிட்ட போகுது. அந்த நேரத்தில் அந்த செல்வம்லாம் தோண்டிட்டு இருக்கிற நேரத்தில் கடலில் நஞ்சு தோன்றுறது, நஞ்சும் கூடவே தோன்றுறது. அப்போ அந்த வழி பொறுக்க முடியாத அந்த வாசிப்பாம்பு, நம்மளுடைய சிவபெருமானோட திருமகள் தான் அவன், நம்ம வாசிப்பாம்பு. அது வந்து என்ன பண்ணுறது, வழி பொறுக்க முடியாமல் அதோட விஷத்தை ஆழ்கடலில் கக்கிறது. ஆழ்கடல் நம்ம கடலில் ஆல்ரெடி நஞ்சு தோன்றிக்குது. இப்போ நம்ம வாசிப்பாம்பு விஷத்தையும் கக்கிறது. இது 2 சேர்ந்து ஆழகால விஷமாக மாறி போயிடுது. அந்த இடமே கருமையாக சூழ்ந்து இங்கே இருக்கிற தேவர்கள், ஆசுரர்கள், விஷ்ணு பெருமான், இந்திரதேவன் முதல்ல விஷ்ணு பெருமானை தாக்கிறது அந்த ஆழகால விஷம். அப்போ எல்லாத்தையும் நம்ம தாக்கும் போது இங்கெல்லாம் பயந்துட்டு உயிர் குலைச்சா போதுன்ட்டு நேராக ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்க, கைலாய மலைக்கு ஓடுறாங்க. சிவபெருமான் தான் நமக்கு காப்பாற்றணும், இனிமேல் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நோக்கி ஓடுறாங்க. சிவபெருமானை நோக்கி ஓடுறாங்க. நேராக ஓடி ஐயா காப்பாற்றுங்கன்னு அசுரர்களும் தேவர்களும் அலறடிச்சுக்கிட்டு கத்துறாங்க. இதை பார்த்த சிவபெருமான் இருங்க, அமைதியாக இருங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்படி தான் நடந்துச்சு, கடலில் வந்து அமிர்தம் எடுக்கிறதுக்கு போனோம், இப்படி ஆழகால விஷயத்தை வந்து எங்களை துரத்துது கொள்றதுக்கு, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலங்கும் போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, சிவபெருமான் சுந்தரரை கூப்பிட்டு அங்கே தோன்ற ஆழகால விஷத்தை ஒரு நாவல் பழம் போல உருட்டி எடுத்துட்டு வாங்குறார். சுந்தரர் போகிறார், ஆழகால விஷத்தை எடுக்கிறதுக்கு போகிறார். போயிட்டு அந்த ஆழகால விஷத்தை எடுக்க போனால் அந்த வாசிக்கு பாம்பு கொத்த பார்க்கும், அதான் கடிக்க பார்க்குது. அது கடிக்க பார்க்குறதுனால நான் சிவபெருமான்ட்டு தான் வரேன், உங்களை தந்தையான சிவபெருமான் தான் என்னை அனுப்பிச்சி வச்சாரு, நான் இதை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது வாசிப்பாம்பு கம்மன் இருந்தது. சுந்தரர் என்ன பண்ணுறாரு, நாவல் பழம் போல் அந்த விஷத்தை உருட்டி கொண்டு போயிட்டு சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த விஷத்தை முழுங்கிடலாம், வெளியில் வச்சா உயிருக்கு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து, நாம் இது வெளியில் வச்சோமா எப்பயாவது இதை அப்சாரம் நின்று போயிடும், அதனால் நாம் இதை முழுங்கிடலான்னு சொல்லிட்டு முழுங்குறாரு. முழுங்கும் போது தொண்டை பகுதிக்கு போகுது. அப்போ அங்கே பார்வதி என்ன பண்ணுறாங்க, வயிற்றுல அந்த அகில உலகமே இருக்குது, இந்த விஷம் வகுத்துக்குள்ளே போனால் வந்து உலகம் அழிஞ்சு போய்டுன்ட்டு பார்வதி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானோட கழுத்து பகுதியை நெருக்கிறாங்க, அந்த இடத்துலையே இருக்க வைக்கிறாங்க. நெரிக்கும் போது அந்த தொண்டை பகுதிக்கிட்ட மட்டும் நீளமாக மாறுது. அதனால் அவர் ஆழகால விஷத்தை உண்டதுனால ஆழகண்டர் இன்னும் நீலகண்டர் இன்னும் அழைக்கப்பட்டார். அதனால் நீங்கள் மறுபடியும் போய் அந்த பார்க்கடலை கடையுங்க, விஷம் தான் நான் முழுங்கி வச்சு நீங்கள் போய் பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறார். அமுச்சு வைக்கும்போது நீங்கள் மறுபடியும் போய் அந்த எல்லாம் மறுபடியும் அந்த மந்திரமலையும் வாசிப்பாம்பையும் வச்சு கடையிறாங்க. அமிர்தம் கிடைச்சிருது. அமிர்தம் கிடைச்சி போயிடுது. என்ன பண்ணுறாங்க, அமிர்தம் கிடைச்சிட்டு எல்லாம் மகிழ்ச்சியில் கூத்தாடுறாங்க. இதுக்காக துணை புரிஞ்ச நம்மளோட பரம்பொருள் சிவபெருமானை மறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல சிவபெருமானை மறந்துட்டதுனால சிவபெருமான் வருத்தம் அடைகிறாங்க. இவங்களாம் ஆனந்த தாண்டவம் ஆடுறதை பார்த்துட்டு சிவபெருமான் கடுமையாக கோபம் அடைகிறாரு. என்ன பண்ணுறாங்க, கடுமையாக கோபம் அடைகிறாரு. அதனால இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாபம் கொடுத்துட்றாரு. இதனால இவங்கெல்லாம் வருத்தம் அடைஞ்சு சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதனால சிவபெருமான் என்ன சொல்றாரு, நாளை கைலாயத்திற்கு வாங்க, உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க எல்லாரும் சாப விமோச்சனம் வேண்டி கைலாய மலைக்கு போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, சிவபெருமானு என்ன சொல்றாரு, தன் துணைவியோட திருநடனம் புரிகிறாரு. நந்தி தேவரோட இரு கொம்புகள் நடுவுல திருநடனம் புரிகிறாரு. இதை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க, சரஸ்வதி, பிரம்ம இவங்கெல்லாம் வீணை வாசிக்கிற ஒரு ஆளு, மத்தளம் தட்டுறாங்க, இவங்கெல்லாம் ஒரு இது பண்றாங்க.
அப்ப சிவபெருமானு ரொம்ப மகிழ்ச்சியோட நந்தி தேவரோட இரு கொம்பு நடுவ தன்னோட துணைவியோட திருது நடனம் ஆடுறாரு. மகிழ்ச்சியோட இவங்க எல்லாம் இசை வாய்ச்சி சிவபெருமான ஆனந்தப்படுத்துறதுனால சிவபெருமான் ஆனந்தம் அடைஞ்சு இவங்களுக்கெல்லாம் சாப விமோச்சனம் கொடுக்கிறாரு. இவர் திருநடனம் ஆனந்த நேரம் என்ன நேரம்? பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 7:30 மணி வரலாம் தான் இவர் இந்த நேரம் பிரதோஷ காலமா பார்க்கப்படுது. 4:30 மணிலிருந்து 7 மணி வரை உள்ள காலமே பிரதோஷ நேரம். இந்த நேரத்துல தான் சிவபெருமான அவரை பார்க்க அனைத்து தேவர்கள் அனைத்து கடவுளும் சிவபெருமான ஆலயத்துக்கு வந்தாங்க. இந்த நேரத்துல மக்களாகிய நீங்க சிவபெருமான ஆலயத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச சிவபெருமான இருக்க ஆலயத்துக்கு தொண்டு செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க. அந்த நாள் முழுதும் அன்னதானம் இருந்து, அதாவது உண்ணாம விரதம் இருந்து சிவபெருமான் பூஜை முடிஞ்சு அந்த சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் பூஜை முடிஞ்சு அப்ப அன்னதானம் கொடுப்பாங்க. அந்த அன்னதானத்துல கலந்துக்கிட்டு அந்த அன்னதானத்தை உண்டு இந்த பிரதோஷ விரதத்தை நிறைவு செய்யுங்க. இதுதான் இன்னையோட காணொலியில நீங்க பார்க்க போறது. அடுத்த எந்த ஆன்மீக தகவல் வேணாலும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை நாங்க கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.